ரூபாய் நோட்டுகள் குறித்த மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பிறகு சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் சிறு வணிகர்கள், மளிகை வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் விற்பனை சரிந்தது. சில்லறை தட்டுப்பாடுதான் விற்பனை சரிவுக்கு காரணம் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். எல்லாருமே வராங்க, ஒருத்தவங்க கூட பாக்கி இல்லாத எல்லாருமே 500 1000 தாங்க எடுத்துன்னு வராங்க. பூ கேட்டால் 50 முழம் கேட்குறாங்க, நல்லா கொடுக்க முடியல. 10 ரூபாய் 50 முழம் கேட்டால் எல்லாம் 1000 ரூபாய் நோட்டு தராங்க. திருப்பி 500 சில்லறை கேட்குறாங்க. நாங்கள் எங்கே போகிறதுங்க? காசெல்லாம் வியாபாரமே இல்லை. வரவங்களும் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க. சில்லறை சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. வியாபாரமே இல்லை எங்களுக்கு. மளிகை பொருட்கள் வியாபாரமும் மந்தமாகவே இருக்கிறது. மளிகை பொருட்களை வாங்க கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை கொடுக்க முடியவில்லை என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். வங்கிகளில் வணிகர்களுக்கு தனி கவுண்டர்கள் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று வணிகம் அதிகமாக பாதிப்பானது இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளால் தான். ஏனென்றால் சில்லறை கடைகளில் 1 கிலோ சர்க்கரையோ 1 கிலோ அரிசியோ வாங்கிவிட்டு 500 ரூபா 1000 ரூபாயை கொடுத்து சில்லறை கேட்கிறார்கள். நாங்கள் அப்படி கொடுத்தாலும் பெரிய மொத்த கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தால் யாரும் வாங்கவே மறுக்கிறார்கள். தங்களுக்கு போதிய சில்லறை கிடைத்தாலே மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது வெகுவாக குறையும் என்று சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேல்சங்கர்.